நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப எதுக்கு மம்மி இந்த மௌனம்? சொல்லுங்க, இப்பவும் ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏன் மம்மி? இப்ப சொல்லி என்ன ஆக போகுது? என்ன கிடைக்கும்? இவர் மாற போறது இல்லையே. எத்தனை வருஷங்களா வாயை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிறதே பழக்கமாயிடுச்சு. வேற எந்த வழியும் எனக்கு தெரியல. இல்ல மம்மி, நான் இவரை எந்த அளவுக்கு வெறுக்கிறேனோ அதை விட அதிகமான அன்பை என் பசங்க மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் வச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க மம்மி. எனக்கு அம்மா இல்லாததுனால உங்க மனசு என்னால புரிஞ்சுக்க முடியாம போச்சு. என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒரு தாய் அவங்களோட குழந்தைங்களுக்காக என்னென்ன செய்ய வேண்டி இருக்குன்னு. என்ன மன்னிச்சிடுங்க மம்மி. நீயும் என்ன மன்னிச்சிடு பிரியா. நீ சொன்னதுக்கு நான் சம்மதிக்கல. மம்மி நீங்க, நான் யார் மம்மி உங்களை மன்னிக்கிறதுக்கு? உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியல. எதையும் தெரிஞ்சுக்காம நான் உங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மம்மி. ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? ஹலோ, என்ன ஆதி நீங்க எவ்வளவு நேரமா மந்திரி மேடம் சந்திக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஆனா அவங்க வரும்போது நீங்க கிளம்பிட்டீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், மந்திரி மேடம் உங்களை பத்தி விசாரிச்சாங்க. நான் நினைச்சேன் நீங்க உங்களை சந்திக்க ரொம்ப ஆவலா இருந்தீங்கன்னு. ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல போல இருக்கு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படிலாம் இல்ல. அவங்கள சந்திக்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன், பிரச்சனை இல்லை. நீங்க மேடம் கிட்ட சொல்லிடுங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். எங்க இருக்கீங்க நீங்க? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ப்ளீஸ் என்னோட போன் எடுங்க. நான் உங்ககிட்ட பேசணும். எனக்கு நீங்க வேணும் மாமா. ப்ளீஸ் நீங்க போன் எடுங்க. என்னோட மனசு என்ன சொல்லுதுன்னா, அக்காக்கு நம்மளை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் என்னோட போன் எடுங்க மாமா. ப்ளீஸ் என்னோட போன் எடுங்க. நீங்க எங்க இருக்கீங்க மாமா? உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப நீங்க மாறியே ஆகணும். தப்புக்கு எதிரா நீங்க குரல் கொடுத்தே ஆகணும் மாமி. என்னால அந்த மாதிரி பண்ண முடியாது. என்னால பண்ண முடியாது. ஏன் அப்படி பண்ண முடியாது? மாமி, உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான லேடி இதை பண்ண முடியலன்னா வேற யாரால பண்ண முடியும் மாமி? பொம்பளைக்கு அராஜகம் செய்யும் போது அவங்களுக்கு எதிரா ஒரு பொம்பளை தான் குரலை எழுப்பணும் மாமி. நீங்க முதல்ல பலவீனமா இருந்தீங்க, உங்களுக்கு உதவ யாரும் இல்ல. ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு மாமி. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களோட ரியாக்ஷன் ரொம்ப அவசியம் மாமி. நீங்க இப்போ உங்க குரலை எழுப்பி ஆகணும். தேவயானி, பிரியா சரியா தான் சொல்லிட்டு இருக்கா. பிரேமானந்த் செஞ்ச பாவங்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆனா இப்ப அவன் செஞ்ச பாவங்களுக்கு தண்டனை அனுபவிக்க நேரம் வந்துடுச்சு. அந்த வேலையும் நீ தான் பண்ணணும். இல்ல மாமா, இல்ல, என்னால அது பண்ண முடியாது. மாமி இல்ல,
நீங்க தான் பெரியம்மா பாத்தீங்களா, நீங்க இந்த ரூம்ல இருக்கீங்க, நான் உங்களை வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? பெருசா விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது நடந்தா தானே நான் இங்க வந்து சொல்றதுக்கு. வீட்ல யாரையும் காணோம், உதவி பண்றதுக்கு உத்தரமாவையும் காணோம். அப்புறம் பிரியாணிய தேடி தேடி நான் இங்க வந்து நிக்கிறேன். சரி நீ போ, நான் வந்துடுறேன். சரிங்கம்மா. இப்ப எனக்கு இந்த வீட்ல நிறைய வேலை இருக்கு பிரியா. மாமி ப்ளீஸ். இல்லம்மா, அவ போகட்டும். இன்னைக்கு வாழ்க்கையில முதல் தடவையா அவ ஒருத்தருக்கு முன்னாடி அவ மனசு திறந்திருக்கா. முதல் தடவையா அவ மனசுல உள்ள வேதனையெல்லாம் கொட்டியிருக்கா. மடி, நீ இதை இப்படி புரிஞ்சுக்கோ. நியாயத்தோட போராட்டத்துக்கு இவ வைக்கிற முதல் அடின்னு. ரெண்டாவது அடி எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த நேரத்தை நாம கொடுத்து தானே ஆகணும். உண்மையை சொன்னா இது எல்லாமே உங்களோட வாழ்த்துக்களால தான் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அஃப்கோர்ஸ் கண்டிப்பா பார்ட்டி தருவேன், அதுவும் ரொம்ப கிராண்டான பார்ட்டி தருவேன். ஆமா ஆமா ஆமா. மாமா, நான் உங்களுக்கு காலையில இருந்து எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிருக்கேன், ஆனா நீங்க ஏன் ஒரு ஃபோன் கூட எடுக்கல மாமா? என்னாச்சு உங்களுக்கு? இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். நான் செஞ்ச அந்த வேலையை பார்த்து அசந்து போய் சிஎம் சாரே என்ன பாராட்டினாரு. அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு தெரியல. அப்புறமா பேசுங்க மாமா, நான் உங்ககிட்ட இப்ப முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க என்னோட போனை ஏன் எடுக்கல மாமா? அம்மா, நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட டென்ஷன் எல்லாம் தீர்ந்து போச்சு. அதனால உத்தரமா எனக்கு உதவி பண்ணலன்னு அர்த்தம் இல்ல. என்னாச்சு உத்தரா உனக்கு? நான் தான் போன்ல பேசிட்டு இருக்கேன்ல. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு உத்தரா உனக்கு? நான் தான் போன்ல பேசிட்டு இருக்கேன்ல. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது தேவயானி, நீ எப்படி இங்க? எப்போ வந்த? என்ன இங்க பார்த்ததுல உங்களுக்கு சுத்தமா சந்தோஷமே இல்ல போல இருக்கு. நீ என்ன பேசுற தேவயானி? அஃப்கோர்ஸ் நீ வந்தா சந்தோஷம் தானே. எதிர்பாராத விதமா உன்னை இங்க பார்த்ததும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிட்டான், அவ்வளவுதான். இந்த வீக்கெண்ட் வர்றதா தானே என்கிட்ட சொன்ன? என்ன போக சொல்லிதான் சத்தியம் வாங்குனீங்க, அங்க இருக்கணும்னு இல்லையே. என் மேல அவளுக்கு பாசம் வரணும்னு நான் அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எப்பவுமே அவ என்னை விட்டு தனியா விலகி வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். கடவுள் அதை நிறைவேற்ற. உங்ககிட்ட சத்தியம் வாங்கினாரா? நல்ல வேலை நீ வந்துட்ட. நீ இல்லாம இந்த வீடே வெறிச்சோடி கடந்தது தெரியுமா? அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? சித்தி முன்ன விட ரொம்ப நல்லா இருக்காங்க போல இருக்கு. ஆமாங்க, அவங்க உங்களை பத்தியே கேட்டுட்டு இருந்தாங்க. நானே அவங்கள சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன பண்றது, முடியாம போச்சே. மாமி வந்ததை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கணுமோ அது அங்கங்க இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இல்லைனாலும் எப்பவாவது செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நீ பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல.
அப்படியா? ஆதி, நான் இப்பதான் வந்தேன். நீ எப்படி இருக்க? என்ன இப்படி அழைச்சிட்ட? என்னாச்சு உனக்கு? ஒருவேளை வேலை அதிகமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ வேற கூட இல்லையா, சாப்பாடே இறங்க மாட்டேங்குதா. போய் உட்காரு. கௌதம் எங்க? அண்ணன் வரது கொஞ்சம் லேட் ஆகும். நாளைக்கு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. ஏன் வரவே இல்லை? நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? ஆதி, நான் தான் பிரியாவை போவேன்னு சொன்னேன். ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சதுனால பிரியா கிட்ட நிறைய பேசிட்டு இருந்தேன். இட்ஸ் ஓகேம்மா. ஆனா வரலன்னா ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. ஆமா, அது ஃபோன் ரூம்ல இருந்தது. அதான் நீ ஃபோன் பண்ணது தெரியாம போச்சு. அப்படி என்ன பிரச்சனை? எதை பத்தி பேசணும்? அட அப்புறமா பேசுங்க, முதல்ல சாப்பிடுங்க. இந்த சப்பாத்தி வச்சுக்க. சிட்டு எடுத்து வை. அண்ணி கொஞ்சம் இதை நகர்த்துங்க. சித்தி எங்க? அவங்க சாப்பிடல? அவங்களுக்கு பசிக்கலையா, அப்புறம் சாப்பிடுறேன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? ஆதிக்கண்ணா, 15th ஆகஸ்ட் கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுக்க. கௌதம் கிட்டயும் சொல்லி வச்சுறேன். ஏன் டேட், ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல, முக்கியமான விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு உன் டேடுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. அதனால நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே பார்ட்டியில கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர் டேட், இது ரொம்ப நல்ல விஷயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ கண்ணா. சூப்பர். தேவயானி, நல்லா ஞாபகம் வச்சுக்க, உன் பெரிய மருமகளும் இருக்கணும். சரிங்க, கண்டிப்பா. நான் கௌதம் கிட்ட சொல்லிடுறேன். அவன் போய் வித்யாவை கூட்டிட்டு வந்துருவான். போது நிறுத்துங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. முழுசா இன்னும் குணமடையல, அதுக்குள்ள இந்த வேலையை கொடுத்துட்டீங்க. இங்க பாருங்க, நாங்க ஒண்ணும் வேலை கொடுக்கல, அவங்களும் அந்த வேலையை எடுத்துக்கிட்டாங்க. அதானே, இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமா என்ன? சரிதான், எனக்கு தெரியும். அப்புறம் அவங்கள பத்தி எனக்கு தெரியும். எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. அது தெரியுது. இங்க பாருங்க டாக்டர், உங்க தலையெழுத்தே மாறி போச்சு. பாக்குறதுக்கு அண்ணி அழகா மட்டும் இல்ல, அவங்க வேலையும் அழகா செய்யறாங்க. ஆனா நம்ம தலையெழுத்து அப்படி இல்லையே. பாலாஜி, என்ன டாக்டர் நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படி டென்ஷன் ஆயிட்டே இருக்கீங்க? அவங்க எங்களோட அண்ணிப்பா. அவங்க எங்க எல்லாரும் அண்ணிதான். சாப்பாடு தயாரா இருக்கு. சாப்பாடு. நீயும் சாப்பாடு சாப்பிடு. நான் அப்புறமா உங்க கூட சாப்பிடுறேன். சரி. ரொம்ப நன்றி அண்ணி. சாப்பாடு எவ்வளவு டேஸ்ட்னு அளந்து சொல்ல முடியாது. ரொம்ப நாள் கழிச்சு அருமையான ஒரு சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம். உண்மையிலே டேஸ்டா இருந்துச்சு. இந்த மாதிரி சாப்பாடு தினமும் கிடைச்சதுன்னா ஆகா ரொம்ப நல்லா இருக்கும்ல. இப்ப இன்டைரக்டா என்ன சொல்றான்னா, இதே மாதிரி சாப்பாடை நீங்க தினமும் சமைக்கணும்னு சொல்றான்.
ஆமா நீ அதுவும் சரிதான். நீங்க சமையல்லாம் பண்ண வேண்டாம். இங்க இருக்கிற குக்குக்கு நீங்க பக்கத்துல இருந்து ஐடியா மட்டும் கொடுத்தா போதும். என்ன சொல்றீங்க நண்பர்களே? ஆமா, நீங்க எல்லாரும் உங்க வயிறை நிரப்பிட்டீங்க. ஆனா அண்ணி இன்னும் சாப்பிடாம இருக்காங்களே. ஆமா அண்ணி, நீங்க போய் முதல்ல சாப்பிடுங்க போங்க. அப்புறம் இப்படி ஒரு சாப்பாடை தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க் யூ. வரோம். சீனு, சாப்பாடு உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்டா இருந்திருக்குமா என்ன? இருந்திருக்கலாம். வாங்க நம்ம சாப்பிடலாம். சொல்லு, என்ன முக்கியமான விஷயம்? முக்கியமான விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. நான் வீட்டில் தனியாக இருந்து எனக்கு ரொம்ப போர் ஆயிடுச்சு. அதான் உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமே நான் ஃபீல் பண்ணேன். அவ்வளோதான். போய் சொல்ல ட்ரை பண்ணாத, வேற ஏதாவது சொல்லு. உண்மை வேற என்னமோ இருக்கு. என்ன சொல்ல வந்தியா சொல்லு. சொல்லுன்றல. ஆதித்யா, நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் உன்கிட்ட பொய்யா சொல்ல போறேன்? இதுக்காக தான் நீ என்னை அவசரப்படுத்தி உடனே உன்னை மீட் பண்ணி ஆகணும்னு சொன்னியா? நீ பண்ண டென்ஷன்னால மந்திரியை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே சான்ஸும் போயிடுச்சு. நீ மந்திரி மேடத்தை சந்திக்கலையா? எப்படி மீட் பண்ண முடியும்? அதை விட அர்ஜென்ட்டா உடனே வந்து என்னை மீட் பண்ணணும்னு சொன்னீல. என் மனசுல ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஏதோ பிரச்சனை இருக்க, அதை பத்தி என்கிட்ட சொல்ல விரும்புற. என் வேலையெல்லாம் விட்டுட்டு உன்னை மீட் பண்ணலான்னு வந்தேன். இப்போ ஒரு புது கதை சொல்ற. சும்மா தான் மீட் பண்ண கூப்பிட்டேன்னு சொல்லி. சரி, சும்மா தான் மீட் பண்ணணும்னு சொன்னேன், அப்புறம் ஏன் வரல? சரி, நீ தான் ஃபோன் பண்ணல, நான் ஃபோன் பண்ணும்போது கால் அட்டன் பண்ணிக்கலாம்ல. நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் பைத்தியக்கார மாதிரி உனக்காக அங்க வெயிட் பண்ணியிருக்க மாட்டேன்ல. ஒழுங்கா நான் ஆபீஸ்லயே இருந்திருப்பேன். டேய், உனக்கே நல்லா தெரியும்ல, மந்திரி எப்படா நேரம் கிடைக்கும் என்ன கவுத்து விடலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள சொல்லி தப்பே இல்லை. அவங்க மீட் பண்ணும்போது நான் போல, நான் மீட் பண்ணும்போது அவங்கள பார்க்க முடியல. I'm sorry ஆதித்யா. I'm really sorry. தெரியல, அது ஃபோன் ஒரு வேளை ரூம்ல இருந்ததால நான் கவனிக்காம இருந்துட்டேன். I'm really sorry. பிரியா, இதான் உன் பதில்னா அப்ப சரி, ஃபைன். ஆதித்யா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேங்க்ஸ். தேங்க்ஸ்? நீ எதுக்காக தேங்க்ஸ் சொல்ற? ஒருவேளை நான் அவங்களுக்கு ருசியான சாப்பாடு போட்டேனே, அதுக்காகவா? அப்புறம் இதுக்கும் தான். நீங்க எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்க. ஆனா சீனு, அந்த சாப்பாடு நான் எனக்காக தான் சமைச்சேன், உங்களுக்காக இல்லை. உங்களுக்காகவா? அது என்னன்னா சீனு, நான் இங்கே சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கல. அதனால நான் என்ன நினச்சேன்னா, நான் சமைச்சேன்னா நான் இந்த சாப்பாடை, அதாவது நல்ல சாப்பாடு. நீங்க உங்களுக்காக இத்தனை பேருக்கு சமைச்சிருக்கீங்களா? தெரியுமா, நீங்க சிரிக்கும் போது இன்னும் அழகா இருக்கீங்க. ஆமா சீனு, இந்த சுற்றுச்சூழல் அப்படிதான் இருக்கு. காரணமே இல்லாம சிரிப்பு வருது. இந்த சிரிப்பு, சந்தோஷம், விளையாட்டு எல்லாமே காரணம் இல்லாம தான் வருது. பார்க்க போனா இது பட்டாளத்தோட கேம்ப். ஆனா இங்க ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நிம்மதியாவும் இருக்கு. ஒருவேளை என்னால முடிஞ்சதுன்னா நான் நிரந்தரமா இங்கேயே வாழ்ந்துடலாம் போல இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியும்,
இது சாத்தியம் இல்லைன்னு. உங்களுக்கு வீட்டோட ஞாபகமே வரலையா? அங்க எல்லாரும் உங்களை நினைச்சு கவலையா இருப்பாங்க. சீனு, இந்த நேரத்துல வீட்டை பத்தி பேசுறது அவ்வளவு அவசியமா என்ன? இல்ல, அவசியம் இல்ல. ஆனா ஓகே, இப்ப வேற எதுவும் பேச வேணாம், நம்ம சாப்பிடலாம். ஓகேவா? நீ சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்க.